அடுத்ததாக இந்த மாநாட்டையொட்டி ஒரு போட்டி நிகழ்ச்சி புத்தளத்தை தழுவிய ரீதியிலே ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த போட்டி நிகழ்ச்சிகள் தொடர்பாகவும் அந்த போட்டி நிகழ்ச்சியிலே வெற்றி பெற்ற மாணவர்களது பரிசளிப்பு நிகழ்வும் தற்போது இடம்பெறும். இந்த நிகழ்வை நடாத்தி தருவதற்காக புத்தளம் பிராந்திய நாசிம் MNM ரமேஷ் ஆசிரியர்களை அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வருகை தந்திருக்கின்ற அனைவர்களையும் விழித்தவனாக நேரடியாக நிகழ்ச்சிக்குள் வருகிறேன். இந்த மாநாட்டை நாங்கள் சிந்திக்கின்ற போது அல்லது திட்டமிடுகின்ற போது இன்றைய சமூகத்திலே முக்கியத்துவம் குறைந்திருக்கின்ற, இஸ்லாம் முக்கியமாக கருத வேண்டும் என்று வேண்டி நிற்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டி வந்தது. அப்படி சிந்திக்கின்ற போது சமூகத்திலே முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய ஆனால் முக்கியத்துவம் குறைந்திருக்கின்ற விடயங்களாக பல விடயங்கள் இனங்காணப்பட்டாலும் இரண்டு முக்கியமான விடயங்களை நாங்கள் சிந்தித்தோம். அதில் ஒன்றுதான் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற இந்த தஅவா. ஒரு முஸ்லிம் என்ற வகையில் ஒவ்வொரு முஸ்லிமும் சுமந்து வாழ வேண்டிய ஒரு தகுதிதான் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது, நல்லதின் பக்கம் மக்களை அழைப்பது, தீமையிலிருந்து மக்களை பாதுகாப்பது, அநீதி அநியாயங்களிலிருந்து மக்களை பாதுகாப்பது. குர்ஆன் சொல்கிறது, குந்தும் ஹைர உம்மத்தின் யுஹ்ரஜ் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஅமினூன பில்லாஹ். குந்தும் ஹைர உம்மத், அனுப்பப்பட்ட சமூகத்திலேயே ஒரு சிறந்த சமூகமாக உங்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம், அனுப்பியிருக்கிறோம். என்ன காரணம்? தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்க நன்மையை ஏவுறீங்க, அதை வாழ வைக்கிறீங்க, வாழ்றதுக்காக முயற்சி செய்கிறீங்க. வதன்ஹவுன அனில் முன்கர், பாவங்களை இல்லாமல் செய்யறதுக்கும் பாவங்களை இழிவாக்குவதற்கும் முயற்சி செய்கிறீங்க. வதுமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை தூய்மைப்படுத்திய நிலையில் அவனுக்கு பொருத்தமான ஒரு வழியில் இதை நீங்க செய்றீங்க. அப்படி செய்யற ஒரு கூட்டமாக நீங்க இருக்கணும். அதனாலதான் நீங்க சிறந்த சமூகம்னு அல்லாஹ் சொல்ற இந்த தஅவா பணி, இந்த இஸ்லாமிய பணி, நன்மைக்காக வாழ்ற, தீமையை இல்லாமல் செய்யறதுக்காக வாழ்ற இந்த பணி இன்றைய சமூக சூழல்ல, இன்றைய ஜெனரேஷன்ல அல்லது இன்றைய இளைஞர்கள் மத்தியில குறைவடைந்திருக்குது. அதனால நாங்க இவ்விடத்துல ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்தோம், 2 புத்தகங்கள் அறிமுகம் செய்தோம். அதுல ஒன்று இந்த இஸ்லாமிய பணி, அதுல முக்கியத்துவம், மௌலானா மௌதூதி ரஹ்மமுல்லா அவருடைய இந்த தாவா அல்லது இஸ்லாமிய பணி, அழைப்பு பணியிட முக்கியத்துவம். அப்போ இன்றைய இளைஞர்கள் அல்லது இன்றைக்கு வாசிக்கிறவங்க வாசிப்பை தூண்டுறதுக்கூடாக இந்த சிந்தனையை சமூகத்தில் வாழ வைக்கணும்னு சிந்தித்ததன் விளைவு இந்த புத்தகத்தை நாங்கள் அறிமுகம் செய்தோம். இரண்டாவது ஒரு புத்தகம் ஒன்று நாங்கள் அறிமுகம் செய்தோம், இறுதி உயில், அதாவது மரணமும் வாழ்வும் அல்லாஹ்வுக்கே என்று சொல்கின்ற ஒரு புத்தகம். குர்ரம் முராத் ரஹிமமுல்லா எழுதின மிக பிரபல்யமான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தையும் நாங்கள் அறிமுகம் செய்தோம். அது கூடவும் நாங்கள் எதிர்பார்த்தது வாழ்க்கையை பற்றி இன்றைய மனிதர்கள் அல்லது இன்றைய இளைஞர்கள், நாளைய தலைமுறை என்று சொல்றவங்க வாழ்க்கையை பற்றி எப்படி விளங்கி வச்சுக்கிறாங்க, அந்த வாழ்க்கையில அவங்க விளங்காத பகுதிகள் என்ன. இந்த புத்தகம் அழகாக சொல்று. அதுல சில தலைப்புகளை மட்டும் நான் இவ்விடத்துல நேரத்தை கருத்துல கொண்டு சொல்றேன். போதும் என்ற மனம், அதே போல யாரிடமும் கையேந்த கூடாது, ஹலாலான உழைப்பும் நல்வாழ்வும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு தவக்குல் வைத்து வாழ்றது, இறை திருப்தியே வாழ்வின் இலக்கு, அல்லாஹ்வின் அருளை நினைத்து அந்த அருளுக்கு நன்றி செலுத்துகின்ற மனிதனாக வாழ்வது என்று
இந்த இறுதி உயிர் புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு 40 உப தலைப்புகள்ல மனித வாழ்க்கை தொடர்பான நிறைய செய்திகளை சொல்றத பார்க்கிறோம். அப்ப வாழ்க்கையிட கோணம் அல்லது வாழ்க்கையிட டிரெக்ஷன் அல்லது எதற்காக வாழணும் என்றதை இன்றைக்கு சமூகத்தில் நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் பிறந்ததற்காக வாழணும் என்றதுதான் அதிகமான மனிதர்கள்ட்ட ஈக்கிற விட. பிறந்த நோக்கத்துக்காக வாழணும் என்றது கொஞ்சம் ஒரு விரல் விட்டு எண்ணெயிலுமான ஒரு சாரார்கிட்ட தான் ஈக்கிற நிலையை நாங்கள் பார்க்குறோம். பிறந்திக்கிறேன், வாழணும், சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோம், அதுக்கு என்ன செய்யலாமோ செய்வோம், அது எந்த வகையில் இருந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு சிந்தனை பாங்கு ஏற்கனவே சொன்னது போல இந்த சோசியல் மீடியா இந்த கலாச்சாரத்துக்கூடாக மனிதன சிந்தனையில பதிக்கப்பட்டு, அப்ப இறுதி உயிரின்ற புத்தகத்தை நாங்க வாசிக்கிறதுக்கு தூண்டுவதற்கூடாக இல்ல, வாழ்க்கையை கொஞ்சம் மாத்தி யோசிங்க. இந்த உலகம் மட்டுமல்ல வாழ்க்கையிட இடம், அதற்கு அங்கால சொர்க்கம் ஈக்குது. அந்த சொர்க்கத்துல வாழணும் என்றதுக்காக இந்த உலகத்துல வாழுங்க என்றதை சொல்ற அந்த புத்தகத்தையும் நாங்கள் அறிமுகம் செய்தோம். இதை சுமார் ஒரு 3 வாரங்கள் மற்றும் இந்த சோசியல் மீடியா கூடாக இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்து அதை 9, 10, 11 இந்த 9ஆம் ஆண்டு, 10ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டு ஒரு பெச்சாகவும் A-லெவல் இன்னொரு பெச்சாகவும் நாங்கள் தெரிவு செஞ்சு இந்த குரூப்புக்கும் அந்த குரூப்புக்கும் ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்தோம். அந்த புத்தகத்தை வாசித்து அதில் பரீட்சையில் கலந்து கொண்டவர்கள் 15 எங்கட இளைய தலைமுறையினர். அல்லாஹு அக்பர். குறுகிய காலமாக இருந்தாலும் நம்பர்ஸில் குறைவாக இருந்தாலும் வாசிப்பை நோக்கி நாங்கள் எவ்வளோ தூரம் வாசிப்பிலேருந்து விலகி நிற்கிறோம், இன்றைய தலைமுறை புத்தகம் வாசிப்பிலேருந்து எவ்வளோ பின்னுக்கு நிற்குதுங்கிறத காட்டுற ஒரு நம்பராகத்தான் இது இருக்குது. என்றாலும் அதுக்குள்ள ஒரு 15 பேர் கலந்து கொண்டு வாசித்து பரீட்சை எழுதி அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டும் பரிசளிப்பும் இன்றைக்கு நடக்க இருக்கு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, வாசிப்பு என்றது இன்றைக்கு அருகி போற ஒரு விஷயமாக இருக்குது. இன்றைக்கு சோசியல் மீடியா வந்ததன் விளைவு PDF ஆக சாஃப்டாக வாசிச்சுட்டு போய்த்தரலாம் என்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது வார விளைவுகள் என்ன? ஒரு வெடி ஒரு முறை தான் வெடிக்கும், ஆனால் புத்தகம் வாசிக்கும் போதெல்லாம் வெடிக்கும்னு சொல்லுவான். என்றால் அது மனுஷன் சிந்தனையை வாசிக்கிற போதெல்லாம் தூண்டிக்கொண்டே இருக்கும். அப்படியான வாசிப்பு பழக்கத்தை நாங்கள் ஒரு நாளும் விட்டுறக்கூடாது. வாசிப்பு எனது டெய்லி எஜெண்டாவில், டெய்லி டியூட்டியில ஒரு விஷயமாக என்கிட்ட வரணும். நான் இந்த நேரத்தை கருத்துல கொண்டு வாசிப்பிட நன்மை என்னான்னு ஒருக்கா யோசிச்சா, முதலாவது அது எங்களோட அறிவை, இன்டலெக்சுவல் பவரை விரிவுபடுத்துது. அதே மாதிரி சிந்தனை திறனை, எங்களோட கன்சன்ட்ரேஷன் அல்லது இன்டெலிஜென்ட் பவரை அது கூற்று. அதே போல கல்வியில நாங்க மேல மேல முன்னேற்றம் அடைஞ்சு போறதுக்கு, வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சு போறதுக்கு, ஒரு விஷயத்தை ஆழமாக அகலமாக புரிஞ்சு கொள்றதுக்கு என்று நிறைய நன்மைகள் வாசிப்பினால ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிடைக்கும். எனவே வாசிப்பு பழக்கத்தை ஒரு நாளும் நாங்க விட்டுறக்கூடாது என்றதை வலியுறுத்தி என்னோட நிகழ்வுக்கு வாரேன். அந்த 15 சகோதர சகோதரிகள் இந்த போட்டியில கலந்து கொண்டாங்க. அதுல 1ஆம் 2ஆம் 3ஆம் இடத்தை எடுத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களோட சர்டிபிகேட்டும் பணப்பரிசும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. சகோதரிகளாக இருந்தா, மாணவிகளாக இருந்தா அவங்களோட உறவுகளில் உள்ள ஆண்களை விடத்துக்கு நாங்கள் வர சொல்லிக்கிறோம். அந்த ஆண்கள் வந்து வாங்கலும். அதுக்கு பின்னால ஒரு 9 ஆறுதல் பரிசுகளும் மீக்குது. அதுல மாணவிகளோட பேர் வந்தா அவங்களோட உறவுகள் வந்து இவ்விடத்துல அதை பெற்றுக்கொள்ளேன். 1ஆம் 2ஆம் 3ஆம் பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக எங்களோட இன்றைய முதலாவது தலைப்பின் வளவாளராக
இங்கே வருகை தந்திருக்கின்ற அசே ஹுஸ்னி முபாரக் இஸ்லாஹி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த பரிசுகளை பெற்றுச் செல்வதற்காக முதலாம் இடத்தை பெற்ற ஃபர்ஹான் ஃபாத்திமா சார்பாக அவங்களோட தந்தை வந்திக்கிறாங்க. ஃபர்ஹான் ஃபாத்திமா இதான் முதலாம் பரிசு. அவங்களோட தந்தை வந்திக்கிறாங்க. அவங்க இந்த இடத்துக்கு வந்தால் நல்லா. இரண்டாவது பரிசு அவங்களும் அடுத்ததாக வாங்க. எம்என் அஹ்மத் அப்துல்லா. எம்என் அஹ்மத் அப்துல்லா. மூன்றாவது பரிசு MRF ஜும்லா சார்பாக அவங்களோட தந்தை வந்திக்கிறாங்க. MRF ஜும்லா அது சார்பாக அவங்களோட தந்தை வந்திக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். முதலாம் பரிசு ஃபர்ஹான் ஃபாத்திமா. ரைட், அவங்க வந்திருந்தா முன்னால வாங்க. ஆறுதல் பரிசுக்குரியவங்க ஐமன் சைரி, MA ஐமன் சைரி, MF முகமது அயாதி, MI அஹ்மத் இல்தாஃப், MS முகமது முசாரி, AH ஹம்மாத் ஆதம், MA அக்வாம் அஹ்மத், AN அஹ்மத் ஆசிஃப். அல்லாஹு அக்பர். MSM முசாரி. அல்லாஹு அக்பர். பரிசுகளை வழங்கிய ஷேக் அவர்களுக்கு நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்ததாக பரிசுகளை வழங்குவதற்காக ஷேக் இர்சாத் இஸ்லாஹி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஆதம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக ஆஷிஃப் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக MAM ஃபாயித் மஷால், MM முகமது ஃபாத்தி. இன்னும் ஆறுதல் பரிசு பெற வேண்டிய சகோதரர்கள் மாணவர்கள் இருக்கிறாங்க. திரும்ப ஒருக்க அழைக்கிறேன். ஐமன் சைரி, முகமது அயாதி, அஹ்மத் இல்தாஃப், அக்வாம் அஹ்மத், முகமது ஆஷிஃப், ஃபாயித் மஷால், முகமது ஃபாத்தி. அதே போல ஃபர்ஹான் ஃபாத்திமா ஜும்லா இவங்களோட தந்தை முகமது ஃபாத்தி. அல்லாஹு அக்பர். இது அவ்வளவும் முதலாம் பிரிவுல மாணவர்கள் பெற்ற அந்த பரிசுகள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் இர்சாத் இஸ்லாஹி அவர்களுக்கு. பிரிவு 2
அதுல முதலாம், இரண்டாம், மூன்றாம் இடத்தை பெற்றவங்களுக்கான பரிசுகளை புத்தளம் பிராஞ்சில நாசிம் ஷேக் சஸ்னி இஸ்லாஹி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். முதலாம் இடம் ஆயிஷா அத்தியா சார்பாக அவங்களோட தந்தை வந்திக்கிறாங்க. ஆயிஷா அத்தியா. இரண்டாவது பரிசு ஆயிஷா நஃப்ஹா. ஆயிஷா MS ஆயிஷா நஃப்ஹா சார்பாக சகோதரன். மூன்றாம் இடம் ஆர் ஹிலாலா சார்பாக அவங்களோட மாமா வந்திக்கிறான். அப்படி வந்திருந்தா முன்னால ஸ்டேஜுக்கு வாங்க அவனோட பரிசுகளை பெற்றுக்கொள்வதற்காக. வாங்க ஹிலாலா. அல்லாஹு அக்பர். இன்னைக்கு வராத மாணவ மாணவிகளோட பரிசுகளை பின்னால உரியவங்களோட தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளும். ஜஸாக்குமுல்லா ஹைரன் பரிசுகளை வழங்கின சகோதரர் ஷேக் சஸ்னி அவர்களுக்கு. எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, பெரியோர்களே, சமூகத்தில் பல்வேறு துறைகளில் இருக்கின்ற முக்கியஸ்தர்களே, வாசிப்பு பழக்கத்தை எங்கெல்லாம் எங்களுக்கு விருத்தி செய்யலாமோ அங்கெல்லாம் விருத்தி செய்வதற்கூடாக ஒரு இன்டலெக்சுவல் பவர் உள்ள நாளைய ஒரு சமூகத்தை உருவாக்குவது இன்றைக்கு இருக்கிற எங்கட முக்கியமான கடமைகளில் ஒன்று என்று நாங்கள் நினைக்கிறோம். எனவே இந்த செய்தியை நீங்கள் சுமந்து கொள்ளுங்க. வீட்டில் வாசிப்பு வாரம், வீட்டில் வாசிக்கிறதுக்கான ஒரு சூழல், அதே மாதிரி நாங்கள் வேலை செய்கிற இடங்கள்ல, அதே மாதிரி எங்களோட வட்டங்கள்ல எல்லாம் வாசிப்பை முக்கியத்துவம் படுத்துகின்ற அமர்வுகளை, போட்டிகளை அல்லது புத்தகங்களை, சூழலை உருவாக்குவதற்கு எங்களால் முடியுமான முயற்சிகளை செய்யணும் என்று அன்போடு இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.